அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இப்போது இருக்கும் டெலிகம்யூனிகேஷன் என்பது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வளர்ந்து விட்டதை காட்டுகிறது. அது ஒரு மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சி திறமை. அதில் டிஜிட்டல் டெக்னாலஜியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சேர்ந்து இப்போ நாம் எங்கேயோ போயிட்டோம். புறா காலில் கடிதம் எழுதி கட்டி வைத்து பறக்க விட்ட காலம் போய் பொது இடத்தில் ஒருவனை அரெஸ்ட் பண்ணினால் சேட்டலைட் கேமரா மூலம் படம் எடுத்து உலகம் பூராவும் அனுப்பிவிடும் காலம் இது. இது தெரியாமல் அறிவாலயத்தில் பயின்ற அறிவாளி கோமினி இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ண பவர் கட்டை ஈரானில் கொண்டு வந்திருக்காரு. கரண்ட் இருந்தா தானே நீ மொபைல் சார்ஜ் போடுவ. இந்த உலகத்துக்கு ஈரானில் நடப்பதை படம் பிடித்து நீ சோசியல் மீடியாவில் போடுவ. உன் மொபைல் ஃபோனையே நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறேன்டா அப்படின்னு அவர் முடிவெடுத்தார். கோமெனி செல்போன் இணைய சேவையை நிறுத்தினார். ஆனால் அவருக்கு ஈரானில் சுள்ளென்று அடிக்கும் வெயிலில் இயங்கும் சோலார் பேட்டரிகள் கரண்ட் கொடுப்பதையும் இயங்கிக் கொண்டு இருப்பதையும் மறந்துவிட்டார். எலான் மஸ்க் வேற அவருடைய பார்ட்டுக்கு அவருடைய சொந்த சேட்டலைட் மூலமாக இலவசமாக இணையதள சேவையை ஈரானில் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். இப்போ என்ன பண்ணுவ? ஈரானிய பத்திரிகைகள் மற்றும் ஆர்எஸ்பி மீடியாக்களை முடக்க பார்த்தார் கோமெனி. ஆனால் சேட்டலைட் மூலம் அங்கு நடக்கும் கார்த்திகை தீபத் திருவிழா செய்திகள் நம்மை வந்து அடைந்து கொண்டிருக்கின்றன. ஈரானில் கோமெனி இருக்கும் இடம் பரம ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பெண் வேடமிட்டு பர்தா போட்டு தப்பிக்க வைக்கலாமா என்று மேக்கப் டெஸ்ட் எல்லாம் நடந்ததாக சொல்கிறார்கள். மேக்கப் மேன் ஒருவன் கிழவி வேஷம் ரொம்ப பொருத்தமாக இருக்கு சார் என்று சொன்னானாம். எனக்கு கிழவி வேஷமெல்லாம் வேண்டாம், வேணுமானா கன்னி பொண்ணு வேஷம் போடுங்க அப்படின்னு அடம் பிடிக்கிறாராம் கோமெனி. வீட்டை விட்டு வெளியே வரணும்னா மாறு வேடம் ரொம்ப அவசியம் என்று எடுத்து சொன்னாலும் பெண் வேஷம் போட்டா என்னை பெண்ணென்று நினைத்து என்னை கடத்தி கொண்டு போய் கற்பழித்து விடுவானோ என்று பயத்தில் உளறுகிறார். மேக்கப் மேன்கள் தலையில் அடித்துக் கொள்கிறார்கள். ஒரு காலத்தில் ஈரானின் ரெவல்யூஷனரி கார்ட்ஸை பார்த்து மக்கள் நடுங்கி கிடுங்கி போய் பயந்து கிடந்தார்கள். இப்போது மக்களை பார்த்து ஐஆர்சிஜி ஃபோர்ஸ் வீரர்கள் பயந்து ஓடுறாங்க. யூனிஃபார்மை கழட்டி வச்சுக்கிட்டு எல்லாம் ரோட்டுக்கு வரானுங்க. யூனிஃபார்மோட ரோட்டில் எவனையுமே பார்க்க முடியல. மக்கள் காயடிச்சிருவாங்களோன்னு ரொம்ப பயந்து சாகிறாங்க. கிராமப்புறங்களில் பெட்ரோலுக்கு போன ஐஆர்சிஜி வீரர்கள் தங்கள் வாகனங்களை ரோட்டோரமாக நிறுத்திவிட்டு மக்களுக்கு பயந்து சிவிலியன் ட்ரெஸ்ஸில் பஸ் ஸ்டாப்புகளில் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதை இப்போது சர்வசாதாரணமாக கிராமப்புறங்களில் நாம் பார்க்கலாம். போலீஸும் தங்கள் ஆயுதங்களை தொங்க போட்டு விட்டார்கள். மிடில் ஈஸ்டில் சிம்ம சொப்பனமாக இருந்த கோமெனியை இப்ப தெருநாயாக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். அவர்தான் வெளியே வரமாட்டேங்கிறாரு. 12 நாள் யுத்தத்தில் தோல்வி அடைந்ததிலிருந்து மனுஷன் சரியா சாப்பிட்றது இல்லை, தூங்குறது இல்லை. ஆழ்ந்த தூக்கம் என்பதே அவருக்கு கிடையாது. தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுப்பாராம். அப்படியே தூங்கினாலும் டெத்து டு அமெரிக்கா, டெத்து டு இஸ்ரேல் என்று தூக்கத்தில் வாய் உளறுவது ஜாஸ்தியாக இருக்காம். அவரது உதவியாளர்கள் பாலிடாலு, டெமக்ரான், குளோவ் பைரிபாஸ், சைபர்மெத்ரின், பிப்ரோனில் போன்ற பூச்சி மருந்துகளை எதுக்கும் இருக்கட்டுமே என்று வாங்கி வைத்து அவரது அலமாரியில் அடுக்கி வைத்தார்களாம். மனுஷன் மனசு உடஞ்சி போய் சாக துணிஞ்சிட்டா விஷம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது பார்த்தீங்களா? அதுக்கு தான் விஷம் அவருடைய துன்பங்களுக்கு உதவிகரமாக இருக்கட்டுமே என்ற ஒரு நல்ல எண்ணம் தான் அவர்களுக்கு. எந்த விஷத்துக்கும் இந்த விஷ ஜந்து சாகாது என்பது அவர்களுக்கு ஏனோ தெரியவில்லை. ஆப்தனான் நகரத்தில் யூனிஃபார்மில் இருந்த போலீஸ் மக்களோடு மக்களாக சேர்ந்து ரோட்டில் நடப்பதை பார்த்தா கோமெனிக்கு அரசாங்கத்தின் காஃபின் பாக்ஸில் ஆணி அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது. இப்போது இதற்கு முன்பு இஸ்ரேலுக்கு உளவு சொல்லும் நபர்கள் இருக்கிறார்களா என்று வீடு வீடாக சென்று சோதனை போட்ட இந்த போலீஸ் இப்போ மக்களோடு மக்களாக இருப்பதை பார்த்து அதை அறிந்த கோமெனி, என் சோத்தை தின்னுக்கிட்டு எனக்கே இப்படி விரோதமாக இருக்கானே இந்த திருட்டு நாய்கள் எனக்கு துரோகம் பண்ணுதே என்று உள்ளம் குமுறுகிறார் கோமெனி. முன்ன மாதிரி அவனை பிடிச்சி தூக்கில் போடுங்க என்று இப்போ அவரால் சொல்ல முடியலை. அவர் காலத்துக்கு மேலேயே ஒரு தூக்கு கயிறு தொங்கிக்கிட்டு இருக்குதே. துருக்கிக்கு ஃபோன் போட்டு, டே 8 ரோகம் பிடிச்ச 8 ரோகா
என்ன விமானத்தில் இங்கே வந்து என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகக்கூடாதாடா என்று கெஞ்சுகிறார். ஆமாம், நானும் அதைத்தான் நினச்சேன். அதுக்கு தான் என்னோட ஈயம்பு தலைக்கு பேரிச்சம்பளக்காரனுக்கு கிட்ட போட வச்சிருந்த போர் விமானத்தை ஈர துணியை போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கேன் என்று எட்ரோகன் சொன்னதை கேட்டதும் கோமினியின் கிழட்டு இதயம் அப்படியே நொறுங்கி போய்விட்டது. மங்கி கேப் போட்ட பந்தாவா பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்த ரெவல்யூஷனரி கார்டு இப்போ நினைத்தால் கூட கோமினியை காப்பாற்ற முடியாது, சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா என்று அவர்களில் ஒருவன் துப்பாக்கியை திருப்பி கோமினியை சுட்டாலும் சுட்டுடுவான். இந்த ஐஆர்சிஜியை நம்பவே முடியாது. இந்த ஐஆர்சிஜியை ரெடி பண்ண பல பில்லியன் டாலர்களை கோமினி செலவு செய்திருக்கிறார். ஈரானில் தண்ணி இல்லாட்டாலும் பரவாயில்ல, பணத்தை தண்ணியாக இந்த படைக்கு செலவழித்து இந்த படையை உருவாக்கி இருக்கிறார் கோமேனி. அதெல்லாம் தான் இப்போ ஈரான் மக்களை கோபப்படுத்தி இருக்கிறது. ஈரானில் பட்டொளி வீசி பறந்து கொண்டிருந்த ஈரானிய தேசிய கொடி இறக்கப்பட்டு பழைய மன்னர் பெஹ்லாவியின் கட்சியின் சிங்கம் சூரியன் கொடி ஊரெங்கும் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கோமனியின் படங்களுக்கு ஹிஜாப் அணிந்த மாதிரி கருப்பு தார் பூசப்பட்டு வருகிறது. பல இடங்களில் கட்டவுட்டுகள் நொறுக்கப்பட்டு தீக்கிரையாகி கொண்டு இருக்கின்றன. மானமுள்ள மனுஷனாக ஒருத்தன் இருந்தான்னா இந்நேரம் நாண்டுக்கிட்டு செத்துருப்பான், இல்லை பாலிடால குடிச்சு இருந்திருப்பான். அவன்தான் மானஸ்தனாச்சே, இவன் தான் தன்மான தமிழனாச்சே, தன்மான ஈரானியனாச்சே, இப்படித்தான் இருப்பான். பல இடங்களில் ஐஆர்சிஜி ஆஃபீஸுகள் கொள்ளையடிக்கப்பட்டன. ஈரானிய பொதுமக்களால் அது அரங்கேறியது. அப்போ தான் தெரிஞ்சது ஐஆர்சிஜி வச்சிருக்கும் துப்பாக்கிகளை நிரப்ப அங்கு தோட்டாக்களே இல்லை என்பது. ஏண்டா மக்கள்கிட்ட இவ்வளவு நாளும் படம் காட்டிக்கிட்டா நீ துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்க, தரித்திரம் பிடிச்சவனுகளை என்று திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் கோபத்தில் மண்ணை வாரி வாரி இறைக்க ஆரம்பித்து விட்டார்கள். கடை வீதிகளில் எந்த கடைகளும் திறக்கப்படவில்லை. திறந்தாதான் பொருட்களை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வருதே. 1979 இஸ்லாமிய புரட்சி நடந்தபோது கோமெனி தலைமையில் ஸ்ப்ரைட்டு, மவுண்டன் டியூ, பேண்டா, கொக்கோ கோலா, குடிதண்ணீர் பாட்டில்கள் என்று எக்கச்சக்கமாக கொள்ளை போனது. அது மட்டுமல்ல, இன்னர் கார்மெண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. கவர்மெண்ட்டு இலவசங்களை மக்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் இப்படித்தான் நடக்கும். அதுக்கு தான் தமிழ்நாட்டில் இலவசங்களை கழகங்கள் வாரி வாரி வழங்குகின்றன. இப்போவாது அந்த ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான், ஐ ஆம் த கல்பிரிட், பீப்புள் ஆர் நாட் கில்ட்டி, வி நீட் டு கரெக்ட் அவர் பிஹேவியர் என்று டெலிவிஷனில் பேசியிருக்கிறார். அப்போ நீ போய் பாலிடால குடிக்க வேண்டியதானடா, இல்லை ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு அஜர்பைஜானுக்கோ அல்ஜீரியாவுக்கோ போக வேண்டியது தானே, மீதியை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஈரானில் எங்கு பார்த்தாலும் லயன் அண்ட் சன் படம் போட்ட ஃப்ளாக் தான் பறக்கிறது. அது ரெசா பெஹ்லாவியின் ஃபேவரைட் ஃப்ளாக். அது அவருடைய கட்சி கொடி. மானஸ்தனாக இருந்தால் நாட்டை விட்டு ஓடி போயிடு, இல்லை பெஹ்லாவி வந்து உங்களை எல்லாம் தூக்கில் போட்டுருவார். நீங்கள் இது நாள் வரைக்கும் தூக்கில் போட்ட 6000 ஈரானியர்களின் ஆவி அப்பத்தான் சாந்தி அடையும். உங்கள் சௌரியம் எப்படி என்று கேட்கிறார்கள் ஈரானியர்கள். ஈரானிய தேசிய கொடி பறந்த கொடி கம்பங்கள் பிடுங்கி எறியப்படுகின்றன. நாங்கள் தான் தேசிய கொடிக்கு மரியாதையை தராத கூட்டமாச்சே, எதுக்கு வழிநடுக தேசிய கொடியை ஊரங்கும் நட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்கே என்ன கழக மாநாடாக நடக்குது, இல்லை கனிமொழி தலைமையில் மகளிர் அணி மாநாடு நடக்குதா? தேசிய கீதத்தையே மதிக்காத எங்ககிட்ட வந்து ஈரான் தேசிய கொடியை ரோடு எங்கும் நட்டு வச்சா அது உங்கள் கொழுப்பு தானே? இஸ்பாகான் நகரத்தில் இயங்கி கொண்டிருந்த ஃபேக்ட்ரிகளின் கதவை தட்டி இங்கே ஈரானே தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்னடா கதவை அடைச்சி போட்டுக்கிட்டு அங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன வேலை தான் அங்கே பார்க்குறீங்க? நீங்கள் ஈரானில் தொழில் வளத்தை பெருக்கினது போதும், தொழில் வளத்தை பெருக்கின லட்சணம் போதும், வெளியே வாங்கடா என்று அத்தனை தொழிலாளர்களையும் தங்களோடு போராட்டத்தில் குதிக்க வைத்தனர். ஒரு தலைவர் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த ஈரானிய மக்கள் புரட்சிக்கு ஆலோசனைகள் பெஹ்லாவியிடம் இருந்து அமெரிக்காவிலிருந்து வருகிறது. கொஞ்சம் ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல, இந்த மக்கள் புரட்சியை எப்படியாவது அடக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார் கோமெனி. எங்களால் ஒன்று முடியவில்லை என்றால் நாங்கள் மொசாத் உதவியை நாடுவோம் என்று சொல்கிறார்கள் போராட்டக்காரர்கள்.
இஸ்மாயில் ஹனியா கிட்ட கோமினியை அனுப்பி வைக்க வேண்டும் என்று அவர்கள் துடிக்கிறார்கள். என்ன ஒரு கரிசனம் அவங்களுக்கு! போராட்டக்காரர்கள் மேல் கண்மூடித்தனமாக தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த கோமினி அரசு. ஏராளமான இளைஞர்கள், மாணவர்கள் மரணமடைந்துள்ளார்கள். அது கோமினியின் மேல் உள்ள கோபத்தை அதிகப்படுத்தியுள்ளது. கண்ணகி மதுரையை எரிச்ச மாதிரி ஈரானை அவர்கள் இப்போது எரித்து கொண்டிருக்கிறார்கள். எக்கனாமிஸ்ட் கோமினி செய்வதறியாது திகைத்து போய் கையை பிசைகிறார். கோமினியின் பராஜா என்ற இராணுவ கூட்டமைப்பு இஸ்லாமியனுக்கே உரித்தான ஆக்ரோஷத்துடன் அவர்கள் நாட்டு மக்களை கொல்லுகிறார்கள். ஈரானியர்களும் தங்களின் கோபத்தை காட்ட துணிந்து விட்டனர். இந்த 46 வருட அடிமைகளுக்கு எங்கிருந்து வந்தது இந்த துணிச்சல்? தன்னுடைய மக்களை கொல்வதை நிறுத்த கோமினியின் சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனல் டெப்யூட்டி டைரக்டர் டயானா எல்டாஹவி அறிக்கை வெளியிட்டுள்ளார். டிசம்பர் 28ஆம் தேதி தொடங்கிய இந்த கலவரம் 15வது நாளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஈரானின் ஜனநாயகனை இனிமேலும் பதவியில் அமர்த்தி அழகு பார்க்க முடியாது என்று ஈரானியர்கள் தீர்மானித்து விட்ட பிறகு அதை யாரால் தடுக்க முடியும்? ஈரானில் அகதிகள் உருவாகும் நிலை துவங்கிவிட்டதால் ஐநாவும் பெரிய பெரிய அலுமினிய அண்டா குண்டா எல்லாத்தையும் விம் பவுடர் போட்டு விலக்கி ரெடியாக வைத்துள்ளது. ஈரான் இராணுவமும் இதாண்டா சாக்கு என்று அழகிய இளம் பெண்களை விசாரணை என்ற பெயரில் தூக்கிச் செல்கிறது. ஹமாஸ் சிந்தனை அவர்களுக்கும் உண்டு தானே, அவர்களுக்கும் இருக்கும் தானே. அது ஒட்டுவார் ஒட்டி வியாதியாச்சே. பலதார புருஷர்களின் அவதாரங்களாச்சே இவர்கள். ஐஆர்சிஜி வீரர்கள் வேனை விட்டு இறங்காமல் வேனுக்குள்ளே இருந்துக்கிட்டே யாரை கொல்கிறோம் என்று தெரியாமல் குண்டு மலையை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். கண்மூடித்தனமாக செயல்படுவதை கோமினியிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்களாம். கூடிய விரைவில் கோமினி கண் மூடப்போவது நமக்கு தெரிகிறது, ஆனால் அவர்களுக்கு அது தெரியவில்லை. இந்த கலவரத்தில் எத்தனை பேர் மரணம், எத்தனை பேர் காயமடைந்துள்ளார்கள் என்பதை அல் ஜசீரா டிவிக்காரன் சப்டைட்டிலாக போட மாட்டான். அவன் கோமினி வீட்டு உப்பை தின்றவன், துரோகம் செய்ய மாட்டான். ஈரானிய பெண்கள் நாங்கள் ஐஆர்சிஜி மற்றும் ஈரானிய போலீசாரால் நசுக்கப்பட்டோம் என்று சொல்கிறார்களே தவிர எங்க அவங்க நசுக்குனாங்க என்று சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. ஐஆர்சிஜிக்கு சொந்தமான டாஸ்னிம் நியூஸ் செய்தி பத்திரிகை இளம்பெண்கள் தான் கலவரத்தை ஈரானில் தூண்டுகிறார்கள் என்று குற்றம் சாட்டி செய்தி வெளியிட்டுள்ளார்கள். நான் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? சரி, மீதியை மறுபடியும் சொல்கிறேன். ஜெய் ஹிந்த். Get back!